ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு பச்சை பருப்பு சுயம் தான் செய்ய போறோம். இது வந்து ஒரு இனிப்பு தான். இது வந்துட்டு நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு பாசி பருப்பை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து ஒரு 3 ஸ்டீம் விட்டு வேக வச்சிருக்கேன். ரொம்ப கொலக்கொலன்னு வேகக்கூடாது, ஒரு மீடியமுக்கு வேகணும் அது. அப்புறமா அதே கப் அளவுக்கு வந்து நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் எடுத்து கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சிக்கலாம். பாருங்க, இது நல்லா இப்ப கரைஞ்சி வர்றதுக்கோசம் தான் அது கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. அப்புறம் இது ஒரு கப் எடுத்தா அதே ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க நீங்க. இப்ப இது கரைஞ்சி இந்த பாகெல்லாம் காசு தேவையில்லை. இது நல்லா கரைஞ்சோட இது அடியில இந்த மண்ணெல்லாம் இருக்கும், அதனாலதான் இது கரைக்கிறது. இது நல்லா கரைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் வச்சுட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஆஃப் பண்ணி இதை வந்து சைட்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்க. பாருங்க, இதில் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அது சூடு ஏறதுக்குள்ளார இப்போ நம்ம இது வச்சிருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் மசிச்சு விட்டு, ரொம்ப மசியக்கூடாது, இது ஒரு அளவுக்கு கொஞ்சமா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு மேஷர் வச்சு கொஞ்சமா மசிச்சு விடுங்க. ரொம்ப வந்து ரொம்ப கொல கொலன்னு மசிச்சு விடாதீங்க, அந்த பருப்பு தெரியணும் நம்மளுக்கு, அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா உப்பு போட்டு தான் நான் வேக வச்சிருக்கேன். இதை அது ரொம்ப உப்பெல்லாம் போடக்கூடாது, கொஞ்சமா. ஏன்னா என்ன ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட் இருக்கணும். மசிச்சு விட்டாச்சு, இந்த அளவுக்கு மசிச்சு விட்டாச்சு. இப்போ இது இருக்கட்டும், உரமா இருக்கட்டும் சைட்ல. இப்போ இதை வந்து இந்த பேன் சூடு ஏறிடுச்சு. பேன் சூடு ஏறினோன்னு நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கோங்க. நெய்யிலேயே இந்த தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு தேங்காய், 1 கப்பு வந்து வெல்லம். இப்போ இதை வந்து இந்த தேங்காய் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த நெய்யில. இப்போ ஸ்லைட்டா அது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த தேங்காய் ரோஸ்ட் ஆனோடனே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். ஏலக்காய் இடிச்சும் நீங்கள் போட்டுக்கலாம், நான் இடிச்சு தான் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாகு, இந்த பாகை வந்து இதில் வந்து ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஸ்ட்ரைன் பண்ணி விட்டுக்காங்க. பாருங்க, அடியில் எவ்வளோ மண்ணெல்லாம் இருக்குன்னு. அதனால தான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பாகை வந்து நம்ம இது பண்ணுறது. இதில் பாருங்க மண் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ வச்சாச்சு. இப்போ நல்லா ஃப்ளேம் வச்சு இப்போ இதை நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இது கொஞ்சம் இந்த தேங்காவோட இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் திக்கான உடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது போடலாம், என்ன பாசிப்பருப்பு போடலாம் இதில். இப்போ வந்துட்டு பச்சை பருப்பு போடலாம். இதில் வந்து நம்ம இதே தான் வந்து இதை கொஞ்சம் திக்காகிற மட்டும் நான் கைவிடாமல் கிளறிட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா பாருங்க, அந்த வெள்ளம்லாம் சுண்டி வந்துச்சு. பாகெல்லாம் காச வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த வெள்ளம்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஏலக்காய் ஸ்மெல்லு, தேங்காய் ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இது கூட போட்டு கிளறிடணும். அவ்வளோதான். வெல்லம், தேங்காய் எல்லாம் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடணும் இது. பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடணும் இது. இதை வந்துட்டு இப்போ நம்ம சில்லுனாக்கிக்கலாம்.
இது கூல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து நம்ம கூல் ஆன பிறகு கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கட்டியாயிரும், நல்லா கட்டியாயிரும், பிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஆனோடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஆனோடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு பேட்டருக்கு வந்து 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு இருந்தால் கூட வந்து ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கோங்க. நான் வந்து அரிசி மாவு இல்லை, அதனால வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன், கொஞ்சம் பைண்டிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறம் வந்துட்டு சர்க்கரை வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஒரு பிளாங்காக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை அந்த மாவுக்கு, அந்த டேஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்து சோடா மாவு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு. அப்புறம் நெய் வந்து 1 ஸ்பூன் அளவு நெய். அப்புறம் ஏலக்காய் தூள், இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, இதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கும் ஏன்னா உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது, கொஞ்சமாக உப்பு போட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா வந்து இது இல்லாமல் என்ன லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் இப்போ நல்லா வந்து ஒரு திக்காக, ஒரு இட்லி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா வந்து மெதுவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி, ரொம்ப தண்ணியாக பண்ணிக்காதீங்க, இது லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரை பாருங்கள், பேட்டர் வந்து இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா எடுத்த பாருங்க இப்படி கட்டி ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து இல்லை சும்மாவே வெளியே வச்சா கூட பரவாயில்ல. இதை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி பால்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்படி உருண்டை உருண்டையாக போட்டு இதை வச்சுக்கலாம். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு தவால, ஒரு இரும்பு தவா எடுத்துக்கோங்க. பேட்டர் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து இந்த இதை வந்து இந்த உருண்டையை இது உள்ளார அப்படி போட்டுடணும். எல்லாம் ஒரு 3 உருண்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து மெதுவாக எடுத்து திருப்பி திருப்பி போடணும். 2 வசை திருப்பி போடணும். 2 வசை இப்படி நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்டோவ் பண்ணிட்டு மெதுவாக இப்போ திருப்பி இதையும் ஒரு 2-3 வசை அப்படி திருப்பி திருப்பி மெதுவாக போட்டுட்டு அப்புறமா எடுத்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒட்டிக்கும், அதனால தள்ளி அப்படி போடணும். பிக்னஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பழக்கம் தொட்டு இது பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போ புதுசாக கற்றுக்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. இது நல்லா வேகட்டும், ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா சூடேறினோடனே இது கொஞ்சம் இதானோடனே ஒரு நல்ல ஒரு கரண்டி வச்சு மெதுவாக தள்ளிக்காங்க. தள்ளி எண்ணெயில் செய்யும் போது கொஞ்சம் தள்ளி இருந்தே செய்யுங்க. பாருங்க, திருப்பி இன்னொன்று நல்லா அந்த மாவு நல்லா அதில் ஊறி இருக்கும். அது நல்லா உள்ள இதாகி மேலே வரும். நெக்ஸ்ட் இப்பவே போடாதீங்க, அதை எடுத்த பிறகு நம்ம போடுற சமயம் தான் அதை நெக்ஸ்ட்டை போடணும். இன்னும் திருப்பாதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக இப்படி திருப்பி இந்த சைடில் போடுவோம். இது கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ப்ரௌனாக ஆயிரும், அது டக்குன்னு ப்ரௌன் ஆகும். அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி திருப்பி போடுங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை நெக்ஸ்ட் மெதுவாக தான் செய்யணும், ரொம்ப அவசரப்பட்டு செய்யாதீங்க. அதே மாதிரி ஃப்ளேமும் ஜாஸ்தி வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் சைடை திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுருவோம். 2 சைடும் திருப்பி போட்ட பிறகு மெதுவாக இதை வந்து எடுத்துடணும். பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடணும். நல்லா கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி மெதுவாக எடுங்க. நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்கன்னா எண்ணெயில் வந்து முன்னாடி வைக்காதீங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல சமையல் கற்றுன பிறகு போட்டுக்கோங்க. ஏன்னா கையில் போடும் போது ஜாக்கிரதையாக நீங்கள் போடணும். உங்களை இப்படி கையில் எடுத்து போடுறது கஷ்டமாக இருந்தால் ஸ்பூனில் கூட எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், பதங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டோவை வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பி கொஞ்சம் நல்ல சூடேறினோடனே திருப்பி ஸ்லோ பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே அது நல்லா சூடேறும். நெக்ஸ்ட் ஒன்று மெதுவாக போடுங்க. இது நல்லா வந்து ரொம்ப வச்சு ஃபாஸ்ட்டாக அழுத்தி போட்டிங்கன்னா அப்படியே வந்து லிக்விட் ஆயிரும்.
அப்புறமா இதை வந்து மெதுவாக இப்படி திருப்பி இப்படி இந்த சைடில் திருப்பி விடணும். மெதுவாக திருப்பி விடணும். மாவு உள்ள பேட்டர் உள்ள போட்ட உடனே நீங்கள் வந்து மெதுவாக தான் செய்யணும். ரொம்ப ஃபாஸ்டெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ பிகினர்ஸ்க்கு இப்போ வந்து உங்களுக்கு வந்து கையில் எடுத்து போடுறதுக்கு ஏதாவது பயமாக இருந்தால் இப்படி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸ்பூன் வச்சு மெதுவாக இந்த ஸ்பூனில் அப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ நான் வந்து கையில் டக்கு டக்குன்னு போட்டுடுறேன். உங்களுக்கு வந்து பயமாக இருந்தால் எண்ணெயில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஸ்பூன் வச்சு இது மேலே கொஞ்சம் நல்லா இது பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்பூனில் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை எடுத்து மெதுவாக வந்து சைடில் கிட்டே போடாதீங்க. ஒன்று நல்லா பொரிஞ்சு மேலே வரும்போது இன்னொன்று போடுங்க. இன்னொன்று நல்லா எடுத்துட்டு திருப்பி ஸ்பூனை வச்சு இது பண்ணி ஸ்பூனோ ஃபோக்கோ எதுனாலும் எடுத்துக்கோங்க. ஃபோக்கு தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்க, ஒரு 2-3 நீர் போட்டு எடுத்துட்டேன். அப்புறமா நெக்ஸ்ட் செஞ்சுக்கலாம்னு வச்சுட்டேன். பாருங்க, இப்போ வந்துட்டு இது எவ்வளோ அழகா சாஃப்டா பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ள பாருங்க எப்படி இருக்குது. உள்ள இருக்கிறதும் நல்லா இருக்கும், வெளியே இருக்கிறதும் தெரியும். நல்லா இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. ஈவினிங்ஸில் வரமோ இது ஒரு மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.